கர்நாடக மாநிலத்தில் மட்டுமில்ல, தேசம் முழுவதுமே கலங்கடிக்க செய்திருக்கிறது, அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது இந்த சம்பவம். அதாவது அப்பாவி பெண்களை மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்து அதை வீடியோவாகவும் எடுத்து மீண்டும் மீண்டும் மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்து அந்த வீடியோக்கள்லாம் இப்போ பென்ட்ரைவில் இருக்குது. கர்நாடகாவில் வலம் வருகிறது. சிலர் செல்ஃபோன்லேயும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சிறப்பு புலனாய்வு அமைப்பு இதை விசாரிக்கிறது. சிட்டிங் எம்பி சம்பந்தப்பட்டிருக்கார், சிட்டிங் எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்கார், மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவர்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை, மக்களவை தேர்தலை பொறுத்தவரை பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்காங்க. இதனால் காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை இவர்களுக்கு எதிராக முன்னெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பு புலனாய்வு அமைப்பு விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆபாச வீடியோக்களை மொபைலில் வைத்திருந்தாலும் சட்ட நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களை எச்சரிக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து அது போன்ற வீடியோ கிளிப் யாராவது உங்களுக்கு அனுப்பியிருந்தா நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பை உங்கள் மொபைல்லேருந்து டெலீட் செய்து விடுங்கள். யாருடைய மொபைல் ஃபோனில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது இப்போல்லாம் ரொம்ப ஈஸி. யார் இதை பார்க்குறாங்க, இதை டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் உட்கார்ந்த இடத்திலிருந்து பார்த்து விடுவார்கள். தேவையில்லாமல் சர்ச்சையில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். சிறப்பு புலனாய்வு அமைப்பு எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட மொபைலிருந்து வீடியோ கிளிப் அழிப்பதன் மூலமாக எங்ககிட்ட இருக்கிறது அழிஞ்சு போய்டணும் கிடையாது. எங்ககிட்ட ஆதாரங்கள்லாம் தரமாக வைத்திருக்கிறோம், பென்ட்ரைவில் கொடுத்துருக்காங்க, வழக்கு விசாரணை போகுது. ஆனால் பொதுமக்களிடையே வலம் வரக்கூடிய அந்த அப்பாவி பெண்கள் முகங்கள் அடங்கிய வீடியோ கிளிப்புகளை தயவு செய்து அனுப்பிவிடுங்கள். இதை நீங்கள் ஷேர் செய்யக்கூடாது, உடனடியாக டெலிட் செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சிறப்பு புலனாய்வு குழு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பிலிருந்து இதை பாருங்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்புக்கிட்ட பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்லாம் அந்த குறிப்பிட்ட ஹசன் என்கிற தொகுதிக்கு போயிருக்காங்க. ரேவண்ணா அவர்களும் அவருடைய மகன், குறிப்பாக இவர் எம்பியாக இருக்கக்கூடிய தொகுதி, சிட்டிங் எம்பி மீண்டும் சீட்டு தரப்பட்டிருக்கிறது. தேர்தலை சந்தித்த மறுநாள் தான் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்கிறது. நாடை விட்டு ஓடி போயிட்டார் அவர், அதாவது ஜெர்மனி சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது. போலீஸாரும் சம்மன்ஸ் கொடுத்து பார்த்தாங்க, வலைவீசி தேடி வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் நிலைமையிலிருந்து அந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள். அவங்க அக்கம் பக்கத்து வீட்டில் தலை காட்ட முடியாத நிலை. பத்திரிகையாளர் பேட்டி எடுக்க போனால் ஆளே இல்லை, வீடு பூட்டியிருக்கு. சில பேர் சொல்கிறாங்க திடீர்னு காண போயிட்டாங்க, ஆள் இல்லை, எங்கே போனாங்கன்னு சொல்லி தெரியல. வீடியோ கிளிப்பெல்லாம் வலம் வந்ததுனால அவங்க தான் அந்த வீடியோ கிளிப்பில் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு வெட்கப்பட்டு தலைமறைவாகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால தான் சிறப்பு புலனாய்வு அமைப்பு அந்த வீடியோ கிளிப்புகளை நீங்கள் மேற்கொண்டு ஷேர் செய்ய வேண்டாம், மொபைலில் இருந்தால் கூட டிலீட் பண்ணிடுங்க என்ற கோரிக்கையை வைத்து சட்ட நடவடிக்கையும் பாயும் என்று எச்சரித்து இருக்கிறது. சரி, பிரதான குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா, இவர்தான் ரேவண்ணா, அதாவது பிரஜ்வால் ரேவண்ணா. இவர் ரேவண்ணா தந்தை மீது என்ன குற்றம், மகன் மீது என்ன குற்றம்னு பார்ப்போம். மகன் மீது, பிரஜ்வால் ரேவண்ணா மீது, அவர் சிட்டிங் எம்பி இல்லையா, பாலியல் வன்புணர்வு செய்து அதை வீடியோ பதிவு செய்த குற்றம் இவர் மீது இருக்கு. இவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்த பெண்ணை ஆள் கடத்தியது தொடர்பான வழக்கு இவர் மீது இருக்கிறது. தந்தை மீது, ரேவண்ணா மீது இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். தேவகவுடா அவர்களுடைய மகன் இவர், முன்னாள் பிரதமர் இல்லையா தேவகவுடா, அவருடைய பேரன் இவர். மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார்கள். இவர் தலைமறைவாகி விட்டார். சிறப்பு புலனாய்வு குழு ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க எப்படி தகவல் சொல்கிறதுன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போட்டு தகவல் சொல்லுங்கள், நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. 6360938947 6360938947. நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை எப்படியும் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் அங்கே போய் யூடியூப்பில் பார்த்து இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளலாம். ரேவண்ணாவை தப்ப விட்டது யார், அதாவது பிரஜ்வால் ரேவண்ணா, இவரை அவர் கைதாயிட்டார், இவரை தப்ப விட்டது யார் என்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாநில அரசு என்ன சொல்கிறாங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக கூட்டணி வச்சுருக்காங்க, அவங்க தான் இவரை தப்ப விட்டுட்டாங்க, இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார், நாங்கள் லுக் அவுட் சர்க்குலர் கொடுத்துருக்கோம், அதாவது இவர் தேடப்படும் குற்றவாளி என்ற அளவில் நாங்கள் கொடுத்துருக்கோம், உலகம் முழுவதும் எந்த விமான நிலையத்தில் வந்தாலும் கைது பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை போட்டில் ஏறி தப்பிச்சிருவாருன்னா அங்கேயும் நாங்கள் போர்ட்டுக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகத்தில் ஆளும் கட்சியான காங்கிரஸ் சொல்கிறாங்க. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, இல்லை சட்ட ஒழுங்கு உங்கள் கண்ட்ரோலில் தான் வருது, கர்நாடக அரசு ஏன் தவற விட்டீர்கள், எங்களுக்கு நீங்கள் உரிய நேரத்தில் தகவல் சொல்லியிருந்தா நாங்கள் அவரை தடுத்திருப்போமே, எங்களுக்கு உரிய நேரத்தில் தகவல் வரல அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்கிறாங்க. மறுபடியும் மாநில அரசு என்ன சொல்கிறாங்க, அப்போ உங்களுடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஏற்கனவே பாஜகவின் தலைமைக்கு மாநிலத்தில் இவர் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இருப்பது தெரியும் என்ற தகவல் கசிந்துள்ளது.
உளவுத்துறைக்கும் அந்த தகவல் போயிருக்கும். ஒருவேளை அந்த தகவல் உண்மை இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் உளவுத்துறைக்கு அந்த தகவல் சென்றடைந்து விட்டது. பிறகு ஏன் கட்சி தலைமைக்கு சொல்லி இவருக்கு மதசார்பற்ற ஜனதா தளத்தின் சார்பாக சீட் ஏன் ஒதுக்கப்பட்டது? பாஜக கூட்டணியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என மாநில அரசு கேள்வி எழுப்பி வருகிறது. இவ்வாறு மத்திய மாநில அரசுகள் மாறி மாறி விமர்சித்து கொண்டிருக்க இவர் ஜெர்மனி பறந்து விட்டார். அதற்கு முன்பாக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் என்றால் என்ன? இப்போ என்ன தகவலில் சொல்லப்படுகிறது அப்படின்னா, இன்டர்போல் இன்டர்நேஷ்னல் போலீஸ் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம், என்ன சார் நியூஸில் எப்போ பார்த்தாலும் ரெட் கார்னர்னு சொல்கிறாங்க, ப்ளூ கார்னர் சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ கார்னர் நோட்டீஸ் ரெட் கார்னருக்கும் முன்னாடி, அதாவது இவரை பற்றின தகவல் உலகத்தில் 196 நாடுகளில் எங்கே கிடைச்சாலும் எங்களுக்கு கொடுத்துருங்க, இவர் எங்கே இருக்கார் என்ன செய்கிறாருன்னு சொல்லி தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ப்ளூ கார்னர். ரெட் கார்னர் என்னன்னா, அவரை கைது பண்ணி நாடு கடத்த போகிறோம், அதாவது நாடு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ரெட் கார்னர். ரெட் கார்னர் என்பது முழுக்க முழுக்க சட்ட ரீதியான நடவடிக்கை. ப்ளூ கார்னர் என்பது முதல்ல தகவலை சொல்லிடுங்க, ஆள் ஜெர்மனியில் இருக்காரா இல்லை வேறு எங்கேயாவது இருக்காரா, உலகத்தில் இருக்க சுமார் 196 நாடுகளில் எங்கே இருக்கார் என்பதை அறிந்து கொள்வதற்காக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது. ரேவண்ணா விவகாரம் பாஜக மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி மீது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமா என்று எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். கர்நாடகாவில் 2 கட்ட தேர்தல், 14 தொகுதிக்கு முதல்ல தேர்தல் நடந்தது. அதில் இவர் எம்பியாக களத்தில் நிற்கக்கூடிய ஹசன் தொகுதியும் வருகிறது. அங்கே தான் முதல்ல வீடியோ கிளிப் கசிந்தது. பிறகு தேர்தலை முடிச்சுட்டு இவர் ஜெர்மனி போயிட்டார். பிறகு மீதமுள்ள 14 தொகுதிகளுக்கும் தேர்தல் 2ஆம் கட்டத்தில் நடந்து முடிந்தது. 28 தொகுதியிலையும் தேர்தல் நடந்து முடிந்தது. ஏற்கனவே 28ஐ பாஜக 25இல் ஜெயிச்சிருக்காங்க சென்ற தேர்தலை பொறுத்தவரை. இந்த தேர்தலில் மதசார்பற்ற ஜனதா தளத்தோடு கூட்டணி அமைத்து பாஜக இந்த வீடியோ கசிவு விவகாரத்தை எல்லாம் எவ்வாறு எதிர்கொண்டு எத்தனை சீட் ஜெயிக்கவிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.